வீடியோவை பார்க்குற பல பேருக்கு எப்படியாச்சும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடணும்னு ஆசை இருக்கும். ஆனால் பல நேரங்களில் ஒழுங்காக நோட்டிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணாமல் விட்டுருப்போம். இல்லை எக்ஸாம் சிலபஸ் என்னென்னு தெரியாமல் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்ட்டு டவுட்லேயே இருந்திருக்கலாம். பேட்டர்ன், எலிஜிபிலிட்டி, இந்த மாதிரி பல டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இந்த சேனலில் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ், அந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எலிஜிபிலிட்டி யார் யார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வகையில் இன்றைக்கி எஸ்பிஐ ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸை குயிக்காக பார்க்கலாம். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ பார்த்திங்கன்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 750, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு இக்னில். பேமெண்ட் மோட் ஆஸ் யூஷுவல் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நம்ம ஆன்லைன் மெத்தட் தான். ஸோ இதோட ஸ்டார்டிங் அப்ளை எப்போ பண்ண ஆரம்பிக்கலான்னா 14 செப்டம்பர் 2024 லாஸ்ட் டேட் வந்து 4th of October 2024 வரைக்கும். யார் யார் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஷுட் பொசஸ் பிஇ பிடெக். ஸோ பிஇ பிடெக் முடித்தவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசிப்ளின், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். டிகிரி மாஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா எம்சிஏ ஆர் எம்டெக், எம்எஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இதோட வேக்கன்சி டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ வேக்கன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் டெப்யூட்டி மேனேஜர் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்ட்டு 2 போஸ்ட் இருக்குது. டெப்யூட்டி மேனேஜர் கீழே சப் கேட்டகரிஸ் நிறைய இருக்குது. டெப்யூட்டி மேனேஜர் சிஸ்டம்ஸ், அதாச்சும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெலிவரி 187 டோட்டல் வேக்கன்சி இருக்குது. டெப்யூட்டி மேனேஜர் இன்ஃப்ரா சப்போர்ட் அண்ட் க்ளவுட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ற போஸ்ட்டுக்கு 412 வேக்கன்சிஸ் இருக்குது. டெப்யூட்டி மேனேஜர் சிஸ்டம்ஸ்லேயே நெட்வொர்க்கிங் அண்ட் ஆப்ரேஷனில் 80 வேக்கன்சிஸ். டெப்யூட்டி மேனேஜர் சிஸ்டம்ஸ் ஐடி ஆர்கிடெக்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு 27 வேக்கன்சிஸ். டெப்யூட்டி மேனேஜர் சிஸ்டம்ஸ் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிக்கு 7 வேக்கன்சிஸ். ஸோ இதோட ஏஜ் லிமிட் ஆஸ் ஆன் 36/2024 பார்த்தீங்கன்னா 25 to 30 இயர்ஸ் இருக்கணும். அடுத்த போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் சிஸ்டம். ஸோ இதுக்கு 784 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 to 30 இயர்ஸ். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை வந்து டெப்யூட்டி மேனேஜர் கேட்டகரிக்கு தனியாக வச்சுருக்காங்க, அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு செப்பரேட்டாக. ஸோ டெப்யூட்டி மேனேஜர்ஸ் நம்ம சொன்ன எல்லா போஸ்ட்டுக்குமே ஷார்ட் லிஸ்டிங், அதுக்கப்புறமா வந்து டயர்ட் லேயர் இன்டர்வியூ. ஸோ அது வந்து பேங்க் வந்து நீங்கள் ஒன்ஸ் இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதை டியூ கோர்ஸில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது, ரிட்டன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ. ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூடில் டெஸ்ட், ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இது எல்லாமே வந்து 15 கொஷின். டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் வந்து 15 மார்க்ஸ்க்கு, ஆப்டிடியூட் 15 கொஷின்ஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் 20. ஸோ 45 மினிட்ஸ் நடக்குது ஜென்ரல் ஆப்டிடியூடு. அந்த ப்ரொஃபஷ்னல் நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி ஜென்ரல் ஐடி நாலேஜ் வந்து ஒரு 60 மார்க்ஸ்க்கு, 60 கொஷின்ஸ் 100 மார்க்ஸ்க்கு, 75 மினிட்ஸ் வந்து டைம். இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் அலாங் வித் நோட்டிஃபிகேஷனையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். வே டு அப்ளை அப்படின்ற லிங்க்கையும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.